ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேரட் நம் சருமத்தை ஜொலிக்க வைக்க உதவுது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆம், அழகை அள்ளித்தரும் இயற்கை பொருட்களில் கேரட்டும் ஒன்று. நம்ம ஸ்கின் ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சென்சிட்டிவாக எப்படி இருந்தாலும் இந்த கேரட் சோப் யூஸ் பண்ணுறது மூலம் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த சோப் பயன்படுத்திய பிறகு நீங்களே ஆமாம் நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்வீங்க. அதுக்கு ஒரு கேரட் எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா கிளிசரின் பேஸ் எடுத்துக்கலாம். கிளிசரின் பேஸ் ஒரு 100 கிராம் அளவு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் பாராக இருக்கிறதுனால அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மெல்ட் ஆகுறது ஈஸியாக இருக்கும். இது கிளிசரின் பேஸ் நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. நான் அமேசானில் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா பியர் சோப்லையும் இதே மாதிரி செய்யலாம். கிளிசரின் பேஸுக்கு பதிலாக பியர் சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி அப்படியே செய்யுங்க. இப்போது நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சோப் மோல்டு எடுத்து அந்த மோல்டில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் சோப்பு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா சில்வர் கிண்ணம் இல்லைன்னா பிளாஸ்டிக் கப் எதுலையாவது வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மெல்ட் ஆனதை எடுத்தாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அந்த கேரட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மோல்டில் அதை ஊற்றிடலாம். இதை 4 to 5 hours வைங்க. வெளியில் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கலாம். இந்த சோப் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.